வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோ மீட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு 6 ஐபிஓஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு. அதை தாண்டி வந்து ஒரு 4 முக்கியமான ஐபிஓஸ் வந்து ஆன் த வேல இருக்கு. என்எஸ்சி, என்எஸ்டிஎல், க்ரோ, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மில்கி மிஸ்ட் கம்பெனியோட ஐபிஓஸ் வந்து ஆன் த வேல இருக்கு. மில்கி மிஸ்ட் வந்து பிரைவேட் லிமிடெட்ல இருந்து பப்ளிக் லிமிடெடா மாற போறாங்க. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே ஐபிஓட அறிவிப்பு வெளியாக போகுது. ஸோ இதுக்கான அமௌண்ட் வந்து இப்பவே சேர்த்து வச்சுக்கோங்க. நாளுக்குமே ரேண்டமா அப்ளை பண்ணுங்க. எது கிடைச்சாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட்ன்றது உறுதியா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்க போறதில்ல. பட் ஸ்டாக் ரிலேட்டடான ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்ன இன்சிடென்ட்னு பார்த்துடலாம். ஷேர் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்மளால பணம் சம்பாதிக்க முடியுமோ அதே ஷேர் மார்க்கெட்டை வந்து ட்ராப்பா மாத்தி ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட நிறைய பணத்தை வந்து ஏமாற்றி பிடுங்கிக் கொள்ளவும் முடியும். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் பெங்களூர்ல நடந்திருக்கு. இந்த ஸ்கேம் யாருக்கு நடந்திருக்குன்னா, ஒரு படிக்க தெரியாத, இல்ல படிக்காத, டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியாத ஒரு ஆளுக்கு கிடையாது. ஒரு லிட்ரேட் பெர்சன் டாக்டருக்கு நடந்திருக்கு. 65 இயர் ஓல்டு டாக்டருக்கு இந்த ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. எப்படி நடந்தது? எப்போ வந்து இது நடந்தது? எப்போ கம்ப்ளைண்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணதுன்னு பார்த்துரலாம். மே 24 அப்ப அந்த டாக்டர் வந்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட்டா வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. எப்போ வந்து இந்த இன்சிடென்ட் அதாவது ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டி எந்த நேரத்துல நடந்திருக்கு அப்படின்னா, ஏப்ரல் 4ல இருந்து மே 19க்குள்ள தான் இந்த அனைத்து ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டியும் நடந்து முடிஞ்சிருக்கதா வந்து டாக்டர் தரப்புல இருந்து கூறப்படுது. எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ராட்ஸ்டர் வந்து நம்மகிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது எப்படி ஆவாங்கன்னா, ஒரு சாமானிய மக்கள் பேர சொல்லி ஆக மாட்டாங்க. ஒரு பிராண்ட் நேம வச்சு தான் இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. அப்படிதான் வந்து டாக்டர் விஷயத்தையும் நடந்திருக்கு. டாக்டர வந்து தொடர்பு கொண்ட நபர் வந்து என்ன பேர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆப்ஸ்டாக் ஷேர் மார்க்கெட்டிங் கம்பெனில இருந்து தொடர்பு கொள்றதா வந்து சொல்லியிருக்காரு. ஆப்ஸ்டாக்க பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். ஜெரோதா, க்ரோ மாதிரி அதுவும் ஒரு ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி. ஸோ ஒரு மிகப்பெரிய கம்பெனி. என்னதான் டாக்டருக்கு வந்து ட்ரேடிங் பத்தி அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்லைன்னா கூட, நிறைய வெப்சைட்ல பார்க்குறாங்க, இல்ல நியூஸ் பேப்பர்ல பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அந்த பிராண்ட் நேம் வச்ச உடனே டாக்டரும் ஏமாந்துட்டாங்க. ஸோ உண்மையாவே வந்து ஆப் ஸ்டாக்ஸ்ல இருந்தா நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ட்ரேடிங் பர்பஸ்ன்னு சொல்லி டாக்டரும் நம்பிட்டாங்க. அவர் நம்பினதுக்கு அப்புறமா அவர் கேட்டிருக்காரு. எனக்கு வந்து ஷேர் ட்ரேடிங் பத்தி அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்லன்னு சொல்லியிருக்காரு. எப்படி அப்புறம் நான் ட்ரேடிங் பண்றதும் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நாலேட்ஜ் இல்லனாலும் பரவால்ல. ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் உங்கள ஆட் பண்ணுவோம். எவ்ரிடே ஹையர் ரிட்டர்னுக்கு வந்து நான் 100% கேரண்டின்னு சொல்லியிருக்காங்க. அத நம்பி அவர் வந்து வாட்ஸ்அப் குரூப்லயே சேர்ந்துட்டாரு. வாட்ஸ்அப் குரூப்ல ஆல்ரெடி ஒரு 100 மெம்பர்ஸ் கிட்ட இருந்திருக்காங்க. இது ஒரு மும்பை பேஸ்ட் கம்பெனின்னு அந்த ஆள் வந்து சொல்லியிருக்காரு. 100 மெம்பர்ஸுமே எனக்கு தெரிஞ்சு ஃபேக்கா தான் இருப்பாங்க. இவங்கள வந்து அந்த ட்ராப்ல வந்து நுழைக்க வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் நடந்திருக்கு. தென் அவருக்கு வந்து ஒரு ஃபேக் லிங்க் குடுத்து ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறாங்க. ஆப்ஸ்டாக்ஸ் மாரி ஒரு ஃபேக் லிங்க் குடுத்து ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறாங்க. அவரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அப்புறமா ஒரு ஃபேக் போர்ட்டலும் அவர்கிட்ட காட்டுறாங்க. நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்க? எவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு? எவ்வளவு அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிருக்குன்னு எல்லாமே வந்து ஃபேக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஃபுல்லுமே டாக்டர் கிட்ட காட்டி அத வந்து நம்பவும் வச்சிருக்காங்க. எல்லா ஸ்கேம்லயும் டீஃபால்ட்டா ஒரு விஷயம் நடக்கும். நம்மளோட பணத்தாசைய தூண்டுறதுக்காக, இனிஷியலா வந்து நம்ம நெறைய பணத்த ஏர்ன் பண்ற மாதிரி ஒரு செட்டப்ப கிரியேட் பண்ணுவாங்க. அதே செட்டப்ப தான் டாக்டர் கிட்டயே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்து இனிஷியலா வந்து நெறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண மாதிரி ஃபேக் போர்ட்டல்ல வந்து டிஸ்ப்ளேலாம் ஆயிருக்கு. அத நம்பி அவர் 12 டிஃபரண்ட் டிரான்சாக்ஷன் மூலமா கிட்டத்தட்ட 1.3 crore கிட்ட இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணிட்டாரு. இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு 1.3 crore கிட்ட வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டோம்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்திருக்காரு. பட் அவர் ஏமாந்தது 1.3 crore அவருக்கு தெரிய வரல. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து ஒரு ஃபேக் போர்ட்டல்ல வந்து நெறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண மாதிரிலாம் காட்டியிருக்கு. அத நம்பி நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் போதும்னு நெனச்சிருக்காரு. அப்படி வித்ட்ரா பண்ணலான்னு சொல்லி ஒரு முயற்சி செய்யும்போது அந்த ஃபேக் போர்ட்டல் வந்து அதுக்கு அலோவ் பண்ணல. உடனே ஏற்கனவே வந்து ஃபேக் குரூப்ஸ் வந்து கொடுத்த ஒரு கஸ்டமர் கேர் நம்பர வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து பணத்த வந்து வித் ப்ராஃபிட்டோட வந்து எடுக்கணும்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, ஃபர்தரா வந்து கமிஷன் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி எவ்வளவு கமிஷன் பே பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த ஃபேக் குரூப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 32 lakhs கிட்ட நீங்க பே பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. சரி அத நம்பி இந்த டாக்டரும் மறுபடியும் வந்து 32 lakhs கிட்ட அந்த ஃப்ராட்ஸ்டர் கும்பலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமாவும் இவர் பண்ண இன்வெஸ்ட்மென்ட் வித் ப்ராஃபிட்ட வந்து எடுக்கவே முடியல. மறுபடியும் கான்டாக்ட் பண்ணதுக்கு நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. சரி இன்கம் டாக்ஸ் எவ்வளவுன்னு கேட்டதுக்கு 26.5 lakh கிட்ட நீங்க பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமிஷன் பிளஸ் இன்கம் டேக்ஸ் வந்து டாக்டர் பே பண்ணிட்டாங்க. அப்படி பே பண்ணியுமே ஃபேக் போர்ட்டல் இருந்து அவரால் காசு எடுக்க முடியாத காரணத்தினால மறுபடியும் அந்த ஃபேக் குரூப்ஸ் வந்து காண்டாக்ட் பண்றாங்க. காண்டாக்ட் பண்ணதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, செபி இருக்குல்ல, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து டாக்டரோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டதா ஒரு பொய்யான தகவலை சொல்றாங்க. ஸோ அந்த ஃப்ரீஸ் பண்ணது வந்து அன்ஃப்ரீஸ் கண்டிஷனுக்கு நம்ம ஆக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்தரா ஒரு 35 lakhs வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற ஒரு பொய்யான தகவலையும் கொடுக்குறாங்க.
ஏன்டா இது நம்ம கமிஷன் பே பண்ணிட்டோம், இன்கம் டாக்ஸ் பே பண்ணிட்டோம். இப்ப ஃபர்தரா வேற வந்து ஃபீஸ் ஆன் அக்கவுண்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்காக ஃபர்தரா 35 லேக்ஸ் டிமாண்ட் பண்றாங்களேன்னு வந்து டாக்டருக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அவர் நெகோஷியேட் பண்றாரு. என்னால 35 லேக்ஸ்லாம் குடுக்க முடியாது. ஒரு 25 லேக்ஸ் தான் பே பண்ணுவேன்னு சொல்லி நெகோஷியேட் பண்றாரு. ஓகேன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு 25 லேக்ஸ வாங்கிர்றாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க ரிமைனிங் இருக்க 10 லேக்ஸ் கட்டியே ஆகணும். அன்ஃப்ரீஸ் பண்ணணும்னா கட்டியே ஆகணும்னு சொல்றாங்க. அப்படி கட்டலைன்னா உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும்ன்ற ஒரு பொய்யான தகவலையும் குடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து டாக்டருக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து தான் வந்து ஏமாற்றப்பட்டதா உணர்றாரு. அதுக்கப்புறமா வந்து மே 24 அப்ப லீகல் ஆக்ஷன் அவங்க மேல எடுக்கணுன்ற ஒரு காரணத்தினால போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்டும் செய்றாரு. இப்போ கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயி, கம்ப்ளைண்ட் மீதான விசாரணை வந்து போயிட்டு இருக்கு. ஆ ஸோ இந்த நியூஸ்லாம் வந்து நெறைய இடத்துல வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. உங்கள்ல எத்தன பேத்துக்கு அந்த நியூஸ் முன்னாடியே தெரியும்னு தெரியல. பட் நீங்க வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவ எடுத்துட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு வேள தெரியலன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே வந்து ஷேர் மார்க்கெட் வந்து நமக்கு அதிக அளவுல ப்ராஃபிட் குடுக்குறது ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தாலும், அந்த ஷேர் மார்க்கெட்டே வந்து ஒரு ட்ராப்பா யூஸ் பண்ணி நெறைய ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து நம்மகிட்ட பணம் பறிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வர மெசேஜஸ், கால்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. நீங்களே கத்துக்கோங்க. டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது ரொம்பவே ஈஸி தான். நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஓப்பன் பண்ணுங்க. எய்தர் Zerodhaவா இருந்தாலும் சரி, Growவா இருந்தாலும் சரி, ஆப்ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் எப்படி வந்து பிகினர்ஸ் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றது நானே சின்ன சின்ன டிப்ஸ்ல வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். என்ன தாண்டி நெறைய சேனல்ஸ் வந்து நெறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டே இருக்காங்க. அத பார்த்து நீங்க கத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் மூலமா, ஃப்ராட்ஸ்டர்ஸ் மூலமா நீங்க வந்து அமௌண்ட்ட போட்டு, அதுக்கப்புறம் உங்களோட அமௌண்ட்ட இழக்கிறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் சேஞ்ச் யூ ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.